மூத்த பத்திரிகையாளர் திரு குபேந்திரன் அவர்கள் இணைகிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். செந்தில் பாலாஜி ராஜினாமா அப்படின்ற ஒரு செய்தி எப்படி பாக்குறீங்க சார்? நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த ஒன்று, எப்போது நடக்கும் என்று ஆவலாக காத்திருந்த ஒரு நிகழ்வு. காரணம், அமலாக்கத்துறைக்கு இவங்க பெயில் போடும் போதெல்லாம் இவங்க என்ன போடுவாங்க, ரிட்டர்ன் ஃபைலிங்னா, அவர் அமைச்சராக இருக்கிறார், அவர் வெளியே விட்டால் சாட்சிகளை கலைத்து விடுவார், அவர் தம்பி இன்னும் தலைமறைவாக இருக்கிறார், அவர் தம்பியும் சாட்சி கலைத்து விடுவார், இப்படி தொடர்ந்து இடி ஃபைல் பண்ணிட்டே இருப்பாங்க கவுண்டர் பிட்டிஷன். அதற்கு ஒரே தீர்வு, செந்தில் பாலாஜி தன் அமைச்சர் பதவி ராஜினாமா செய்வது, அவருடைய தம்பி அசோக் சரண்டர் ஆவது. தலைமறைவாக இருந்து கொண்டே இருந்தால் சிக்கலாகும். இந்த இரண்டும் நடந்தால்தான் செந்தில் பாலாஜிக்கு நிச்சயமாக பெயில் கிடைக்கும் என்று பல விவாதங்களில் பேசியிருக்கிறேன். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது அவர் கடைசி கட்டமாக தேர்தல் வருகிற வேளையில் நிச்சயமாக இப்படி ஒரு திமுகவில் ஒருத்தர் வெளியே இருந்தாருன்னா அவர் எப்படியாவது அட்லீஸ்ட் கரூர்ல, கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு இல்லைனாலும் அவர் சொந்த மாவட்டமாவது அங்கு இருப்பாரு. அந்த அளவுகோலுக்கு வைத்துதான் திமுக தலைமை இந்த முடிவு எடுத்திருக்கும். இது தொடர்பாக ஒரு 4-5 நாட்களாக இப்படி முடிவெடுத்து அவர் ராஜினாமா செய்து விட்டால் இந்த வர 15ஆம் தேதி அவருடைய வழக்கு வருது, ஜாமீன் மனு வருது. அந்த வழக்கில் நிச்சயமாக அவர் வெளியே வருவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. கூடவே அந்த நேரத்திலும் ஒரு பெட்டிஷன் போடலாம் கவுண்டர். அவங்க தம்பி இன்னும் தலைமறைவா இருக்காரு, சரண்டர் ஆகணும்னு சொல்லி போடலாம். அவரும் சரண்டர் ஆக பட்சத்தில் தான் இவருக்கு வெளியே விடுவார் என்றால் அதுவும் நடந்தே தீரும். வேற வழி இல்லை. திமுக இந்த முடிவு எப்போதும் எடுத்திருக்க வேண்டும். ஆனால் டெல்லியில் அப்படி இருந்தார்கள், அமைச்சராக இருந்தார்கள். ஆனா அவங்களும் 3-4 மாசம் கழிச்சு கெஜ்ரிவால் அமைச்சர்கள் நீக்கப்பட்டார்கள். அதன் பிறகே பெயில் கிடைத்தது. அந்த அளவுகளின்படிதான் இந்த முறை திமுக தலைமை ஒரு ஸ்திரமான முடிவு எடுத்திருக்கிறது. வேற வழியே இல்லை. பெயில் கிடைக்கணும் அப்படின்னா அவர் அமைச்சர் பதவியில் இருக்கக்கூடாது என்பதுதான் ஈடியோடைய முடிவாக இருந்தது. இல்லை, இப்போ 2 நாட்களுக்கு முன்னாடி தான் சொந்த ஊர்ல பெற்றோர்கிட்ட அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறாங்க. இப்போ இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாரு. அப்போ இதுக்கு பின்னாடி திமுக மட்டும்தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுமா சார்? இல்ல, திமுக தலைமை எடுக்கிற முடிவு அவர் ராஜினாமா செய்வதா வேண்டாம் என்று. ஆனால் ஒவ்வொரு முறையும் பெயில் பெட்டிஷன் வரும்போது அவங்க போய் ஏதாவது நாங்க தேடுறோம், அவங்க தம்பியை தேடுறோம் போறது என்பது ஒரு சகஜமான ஒன்று. போய் கரூர்ல போய் அவங்க அப்பா அம்மா இருக்கிற இடத்துல போய் தேடுறது என்பது அது ஒன்றும் புதுசு கிடையாது. அவங்க போய் சிசிடிவி செக் பண்ணிருக்காங்க, அவங்களோட மொபைல் போன் எல்லாம் செக் பண்ணிருக்காங்க, ஏதாவது அவங்களுக்கு கால்ஸ் வந்திருக்காங்க. அப்படி எதுவும் இல்லை. ஆனா அசோக் குமார் போய் அவங்க வீட்டுல தங்க போறாரு, அவங்க அப்பா அம்மா இருக்கிற வீட்டுல தங்க போறாரு, அவங்களுக்கு தெரியும். அதனால அமலாக்கத்துறை நாங்க அங்க போய் தேடி பார்த்தோம், கிடைக்கவில்லை, தலைமறைவாக இருந்தா சாட்சியை கலைச்சிடுவார் சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அவ்வளவுதான். இந்த விவகாரத்தில் இப்ப இன்னும் சொல்ல போனா செந்தில் பாலாஜிக்கு இன்னொரு ஸ்டாண்ட் எடுக்க போறாங்க. அந்த ஸ்டாண்ட் என்னன்னா, ஜெகன்மோகன் ரெட்டி ஆந்திர முதலமைச்சராக இருக்கிறது. ஜெகன்மோகன் ரெட்டி அவர் மீது பல வழக்குகள் இருக்கிறது. அந்த வழக்கில் ஒரு இடி விசாரிக்கும் போது அவர் போய் தடை கேட்கிறார். மெயின் கேஸே முடியாம இடி எப்படி விசாரிக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு ஆந்திர ஹைகோர்ட் தடை போட்டிருக்க, சுப்ரீம் கோர்ட்ல அப்பீல் இருக்கு. அதே மாதிரி செந்தில் பாலாஜி மீது உள்ள ஜாப் ராக்கெட் கேஸ், வேலை வாங்கி தருவதாக சொன்ன மோசடி வழக்கு இன்னும் சென்னை மத்திய குற்றப்பிரிவில் முடிவாகவில்லை. இன்னும் அதுல பல்வேறு சாட்சிகள் சேர்க்கப்பட்டுள்ளார்கள். அந்த சாட்சிகள்லாம் விசாரித்து முடித்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து மெயின் கேஸ் முடிவதற்கு பல ஆண்டுகள் ஆகும். அப்படி இருக்கும் போது மெயின் வழக்கு முடியாமல் இடி எதற்காக இந்த விசாரணையில் தலையிடுகிறது என்ற பிரச்சனை வந்தால் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு ஒரு நியாயம், செந்தில் பாலாஜிக்கு ஒரு நியாயமா என்ற கேள்வி வரும். நிச்சயமாக ஈடிக்கு ராஜினாமா மூலமாக அவருக்கு ஜாமீன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நன்றி திரு குபேந்திரன், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்காக.